ஆ, வா வினோத். வணக்கம் கேசவ் சார். வணக்கம் வணக்கம். என்ன சார் திடீர்னு என்ன பார்த்ததும் ஆச்சரியமா இருக்கா? ச்சே, ச்சே, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. உன்னை எப்படியும் ஜாமீன்ல வெளில எடுத்துருவோம்னு எனக்கு தெரியும். ஆனா உன் ஆள் தான் வக்கீல் வரல அது இதுன்னு சொல்லி என்ன கொஞ்சம் குழப்பி விட்டான். சார் நீங்க ஏற்பாடு பண்ண வக்கீல் வரலங்கிறது உண்மைதான். என்னது, வக்கீல் வரலையா? உங்க வக்கீல் கவுத்துட்டாரு. கடைசியில வேற வழி இல்லாம வேற வக்கீல் வச்சு நான் வெளியே வந்திருக்கேன் சார். யோ, வருது. என்னையா இது? ஆனா நம்ம வினோத்துக்கு கஷ்டம் கொடுத்துட்டா பாரு, அதான் எனக்கு கடுப்பா இருக்கு. பாத்தியா நம்ம சார் எப்படிப்பட்டவர்னு பாத்தியா? எனக்காக எப்படி துடிக்கிறாருன்னு பாத்தியா? காசு போனாலும் பரவாயில்ல, வினோத்துக்கு கஷ்டம் வந்துருச்சேன்னு கலங்குறாரு பாரு. அதான்டா சார், அறிவு கட்ட எருமை. அவரை போய் தப்பா பேச உனக்கு எப்படி மனசு வந்துச்சு? வினோத், என்ன பத்தி என்ன சொன்னா? சார் தப்பா சொல்றேன் சார். நீங்க என்ன காப்பாத்துறதுக்காக எந்த முயற்சியுமே எடுக்கலையா? நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுத்த வக்கீல் வெறும் டம்மி பீஸா. வேணுனே ஜாமீன் மனுவை சொதப்பல் பண்ணி நான் வெளியே வர முடியாதபடி செஞ்சுட்டாராம். இன்னைக்கு கூட அந்த ஆள் வராத காரணம் நீங்க தான் சொல்றா சார். கஞ்சா கேஸ்ல காலம் பூரா என்ன உள்ள வைக்கிறதா உங்க திட்டம்னு இவன் சொல்றான் சார். ஏண்டா என்ன தைரியம் இருந்தா சார பத்தி இல்லாத போல சொல்லிருப்பேன். நீ என்னடா தெரியும் சார பத்தி உனக்கு? எத்தனை நாளா தெரியும்? எனக்கு அவருக்கு எத்தனை நாளா தெரியும் தெரியுமா? அவருக்காக நான் என்னெல்லாம் பண்ணிருக்கேன், எனக்காக அவர் என்னெல்லாம் பண்ணிருக்காரு தெரியுமா உனக்கு? வினோத், வினோத், வா, வா, இங்க வா. சரி, இது என்ன பத்தி சரியா தெரியாம சொல்லிட்டா. பாத்தியாடா, இதான்டா சாரோட குணம். தன்னை பத்தி தப்பா பேசணும்னா கூட கண்டிக்க கூட நினைக்கிறாரு பாரு. அதான்டா சாரோட பெரிய மனசு. சார் சாரி சார், இவன் பண்ண தப்புக்காக நான் உங்ககிட்ட மன்னிப்பு. என்ன வினோத், விடு, அது பரவாயில்ல. நீ எந்த பிரச்சனை இல்லாம நல்லபடியா வெளில வந்த பாரு, அது ஒண்ணு போதும் எங்களுக்கு. சார் வெளியில வந்துட்டேன தவிர கையில பைசா இல்லையா சார்? அதான் சார், நான் வெளியில வந்த சந்தோஷமான விஷயத்த உங்ககிட்ட சொல்லிட்டு தர வேண்டிய காசை வாங்கிட்டு போலான்னு வந்தேன் சார். சார் பணத்தை எப்ப சார் தரீங்க? ஆக்சுவலா இது கொஞ்சம் பர்சனல் மேட்டர் தான். இருந்தாலும் நீ நம்ம ஆளு, உன்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனை இல்லை. என்னன்னா, எங்க ஃபேமிலிக்குள்ள ஒரு பெரிய சண்டை நடந்துட்டு இருக்கு. சண்டையா சார்? சொல்லுங்க சார், யார போட்டுதலும் பண்ணிடலாம் சார். சே, சே, அந்த அளவுக்கெல்லாம் இன்னும் பிரச்சனை பெருசாகல. ப்ராப்ளம் என்னன்னா, சொத்து விஷயமா ஒரு சண்டை போயிட்டு இருக்கு. கம்பெனி சொத்து